அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் அதை மட்டும் கொடுங்க. எக்ஸ்ட்ரா நம்மளாம் போட்டு விட்றாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு மைதா உப்புன்னு போட்டு விட்டிங்கன்னா அதுக்கெலாம் காசு என்கிட்ட இல்லை. அண்ணே நானும் உங்களை எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்க சொல்லி கம்பல்லாம் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்னண்ணே இதுக்கு முன்னாடி இருந்தவர் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கினாதான் மற்ற பொருளே தருவேன்னு சொல்லுவாரு. இவர் பரவாயில்லையே. அவர் சொல்கிறது கட்டுக்கணப்பா. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஒரு பொருளை ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் வாங்க சொல்லக்கூடாது. அது வெளிக்கடைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரேஷன் கடைகளுக்கும் பொருந்தும். ஓஹோ. ஆமாண்ணா, ஒருவேளை உங்களை கம்பல் பண்ணி இந்த பொருள்லாம் வாங்கினாதான், எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வாங்கினாதான் மற்ற பொருள்லாம் தருவேன்னு சொன்னாங்கனாலுமே நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கோ அல்லது இந்த வெப்சைட்க்கோ, அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்படி ஆக்ஷன் எடுத்துருவாங்க. பொருள் வாங்கிட்டு போனேன். போடுது பில்லு போடுது. அண்ணா கோதுமை போட்டா? கோதுமை வேணாம்ப்பா. ஏண்ணே கோதுமை வேணான்ற? என்னப்பா இவங்க கொடுக்குற 5 கிலோ அரைச்சா பாதி மிஷினுக்கே போயிடும். அதுக்கு நான் இப்போ கடையில் போய் 10 கிலோ வாங்கிக்குவேன். அப்படி சொல்றீங்களோ? அப்போ ஒண்ணு பண்ணலானே, இந்த மாசம் உங்க 5 கிலோ கோதுமையை நான் இங்க அரைச்சிக்கிறேன். அடுத்த மாசம் என் 5 கிலோ கோதுமையை நீங்க வாங்கி 10 கிலோ அரைச்சிக்கோங்க. ஐடியா நல்லா தான்டா பரத்திருக்கு. ஆனா இதை கொண்டு போய் கஷ்டப்பட்டு அரைச்சு கொண்டு போய் கொடுத்தா வீட்டுல யூஸ் பண்ணுவாங்களாம் தெரியலையே. ஏன் இப்படி சொல்ற? ஆமாடா, பின்ன இது எங்க வாங்கி எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் இல்லாம ஃப்ரீயா கிடைக்கிறதுல தரமா இருக்காதுன்னு ஒரு இது இருக்குல்ல. ஃப்ரீயா தராங்களா? யாருன்னே சொன்னா? ஒரு கார்டுக்கு 270 ரூபா சார்ஜ் பண்றாங்க. 270 ரூபாயா? அது எப்படி? ஒரு நிமிஷம் எடுத்துக்குப்பா. அதுலயா இது? அது இல்லண்ணே, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நானே பாத்துக்கிறேன் பிரதர். இந்த கார்டுல பொருள்லாம் கிடைக்குமான்னு பாருங்க. ஏன்னா இந்த அப்டேட் பண்ணலன்னா பேரை தூக்கிட்டோம், கார்டை கேன்சல் பண்ணிட்டோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெயிட் பண்ண வேணால, அதுக்காக தான். செக் பண்ணி சொல்றீங்களா? அப்படியே ஃப்ளைட்டை பிடிக்க போறா. ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இந்த ரேஷன் கார்டுலாம் அப்டேட் பண்றதுக்கு போன மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள பண்ணாதவங்களோட நேமை நீக்கிட்டோம். அதே மாதிரியே லட்சக்கணக்கான கார்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வர ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஜூலை 1லேருந்து அப்டேட் பண்ணாதவங்களோட நேமெல்லாம் தூக்க போகிறோம், அவங்களுக்கான பொருள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே தான் மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமுமே 2வது சனிக்கிழமை, இப்போ தாலுக்கா இருந்தது அப்படின்னா வட்ட ஒழுங்கல் அலுவலகத்தையும், இதே சென்னை பகுதியாக இருந்ததுன்னா மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி 18 மண்டலத்தில் இருக்குது, அங்கே போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது ரேஷன் கார்டில் பேர் ரிமூவ் பண்ணுறவங்க, பேரை ஆட் பண்ணுறவங்க, இப்போ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறமா இந்த ஆதார் கார்டெலாம் அப்டேட் பண்ணணும், கேவிஎஸ் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம போய் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து யாரை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அப்டேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா இன்னும் அப்டேட் பண்ண வச்சிருக்கிறதுலாம்? நான் இல்லைண்ணே, என் தம்பி ஊரில் இருக்கான்ல, அவன் தான் இன்னும் பண்ணல. இதுக்காக வர சொன்னால் 1000-2000 செலவாகும். அதான் ஒரு யோசனையாக இருக்குது. ப்ரோ எதுக்கு ப்ரோ அங்கேருந்து வர சொல்கிறீங்க? அவர் ஒர்க் பண்ணுறாருல, பக்கத்துலேயே ரேஷன் கடை இருக்கும், அங்கே போயிட்டு அழகாக அப்டேட் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாடா, அவனை கூப்பிட்டு அங்கேயே அப்டேட் பண்ண சொல்லிக்கோ. அதான் இருக்கட்டும். ஏங்க அந்த 270 ரூபா கோதுமை சொன்னீங்களா, அது என்ன கணக்கு? அண்ணே அது உங்களுக்கு தெரியணும்னா எஃப்சிஐ எம்எஸ்பி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரதர் எம்எஸ்டி தெரியும், அது எம்எஸ்பி. கோதுமை தமிழ்நாட்டில் விளையுதா? ஆமாம். இல்லை இல்லை இல்லை. சரி, தமிழ்நாட்டில் கோதுமை விலையிலன்னா எங்கேருந்து வாங்குறாங்க? சரி, வாங்குறதும் வாங்குறாங்க. ஒரு 5 கிலோக்கு பதிலாக 10 கிலோ கொடுக்கலாம்ல மக்களுக்கு. ப்ரோ வில்லேஜில் தான் 5 கிலோ அப்படிங்கிறது, இது சிட்டியாக இருந்ததுன்னா 10 கிலோ தராங்க. இப்போ எஃப்சிஐ அப்படிங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவுடைய அமைப்பு. இவங்க வந்து விவசாயிலிருந்து நேரடியாக கோதுமையை கொள்முதல் பண்ணுறாங்க. அதாவது எம்எஸ்பி ப்ரைஸ்க்கு. எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை மட்டும் இல்லை, அரிசி பருப்பு இந்த மாதிரி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே எம்எஸ்பி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறாரு, இப்போ 1 லட்ச ரூபா முதலீடு போடுறாரு அப்படின்னா அவருக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்கும் போது நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு 75 ரூபா தான் அவருக்கு கிடைச்சுன்னா என்ன லாபம் இருக்குது? அந்த மாதிரிலாம் அவர் நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே அந்த வருஷம் அவர் பயிரிட போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு எம்எஸ்பி ப்ரைஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது 1.5 மடங்கு. இப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு 1.5 மடங்குனாச்சும் பெனிஃபிட் கிடைக்கணும், 1,50,000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் இந்த எஃப்சிஏ அப்படிங்கிறவங்க விவசாயிகளிருந்து கோதுமையை கொள்முதல் பண்ணுறாங்க. கோதுமையை கொள்முதல் பண்ணி அவங்க குடோன் வச்சிருக்காங்கல்ல, அதில் சேகரித்து அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்டில் வந்து டிஎன்சிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது, இவங்க இங்கே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து எஃப்சிஐ மாதிரி இங்கே வந்து டிஎன்சிஎஸ்சி. இப்போ இந்த டிஎன்சிஎஸ்சி மூலமாக தான் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் இந்த கோதுமை வருது. இப்படி தான் விவசாயிகள்கிட்ட எஃப்சிஐ எம்எஸ்பி இது மூலயமா நம்ம கைக்கு கோதுமை கிடைக்குது. அண்ணே அவர் சொன்னது ஒரு வார்த்தை தவறாம எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே. ஆனா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு சொன்னார்ல, அது மட்டும் தானே புரியல. குறைந்தபட்ச ஆதரவு விலை. அதாவது பேஸ் பிரைஸ்னு சொல்ல வரீங்க. இங்கிலீஷ் வேற.
சரி பொருள் வாங்கி போங்க. ஆமாண்ணா, இப்போ இந்த கோதுமை அப்படிங்கிறது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி நேஷனல் லெவல் ஆக்ட் இருக்கு. அதுபடி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அலாட் பண்ணுறாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் 13,485 மெட்ரிக் டன் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் முன்ன சொன்னேன்ல எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது, அது வந்து கோதுமைக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2,275 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த சீசனில். அப்படி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டோரேஜ், இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 2,700 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு கிலோ கோதுமை வந்து 27 ரூபா அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கார்டுக்கு 10 கிலோ தருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு கார்டுக்கு 10 கிலோ அப்படின்னா ஒரு கிலோ கோதுமை 27 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ 270 ரூபா. இதே வில்லேஜில் இருக்கவங்களுக்கு 5 கிலோவுக்கு 27 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சோம்னா 135 ரூபா வரும். அப்படிதான் சொன்னால் 270 ரூபா நமக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த காசுமே நாம கட்டுற வரிப்பணத்துல இருந்து தான் கவர்மெண்ட் வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயும் கிடையாது, இது தரமானது இல்லை அப்படிங்கிற இதுவும் கிடையாது. அப்படின்னா நம்ம வரி பணத்துல தான் கொடுக்குறாங்கன்னா இன்னும் 10 கிலோ சேர்த்து தரலாம்ல? அது வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரிண்ணே. இப்போ கிராமத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோதுமை வாங்க மாட்டாங்க, அரிசி தான் அதிகமாக வாங்குவாங்க. அரிசி வாங்குறாங்க, அது நிறைய பேர் விற்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி விற்கக்கூடாது சட்டப்படி. அதே மாதிரியே இப்போ சிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உணவு தேவை அப்படிங்கிறது வேற. அதனால தான் அவங்களுக்கு 10 கிலோ தராங்க, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 5 கிலோ தராங்க. ஒருவேளை நம்மளும் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்ண்ணே, இவர் சொல்றதான். இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உழைப்புலாம் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ சிட்டியில் இருக்க என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 பேக் ட்ரை பண்ணுவோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கோதுமை சாப்பிட்டா கொஞ்சம் 6 பேக்லாம் இருக்கும்ல, அதனால தான் 10 கிலோ வாங்குறோம். அதனால 10 கிலோ சிட்டியில் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். சரி, 10 கிலோ கோதுமை எத்தனை நாளைக்கு வருது? 10 நாள் தான் வருது. 10 நாள் வருது. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுங்க? கம்மி தானே, ஒரு 20, 25, அதிகபட்சம் 30ண்ணே. எப்பா எல்லாத்தையும் இவனுக்கே போட்டு தொலைஞ்சிரு. அண்ணே இப்போ என்ன சொல்லிட்டு ஒரு கோச்சின் போறாரு? அதே ரேஷன் கடையில் அரிசியும் வாங்குறோம், அது என்ன குவாலிட்டியாவாக இருக்குது? எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க? அந்த மாதிரி தான் அந்த சர்க்கரையும். யார் சொன்னால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் ரேஷன் சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்பிக்கைலாம் போய் கமெண்ட்டில் பாருங்கள். அதுவும் இல்லாமல் அரிசியை பற்றி சொன்னீங்கல்ல, ரேஷன் அரிசி எங்கேருந்து வாங்குறாங்க, அது ஏன் அந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நாட்டு நடப்புலேயே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நம்பிக்கைலாம் போய் பாருங்கள். ரேஷன் அரிசி பற்றி தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல் அந்த ரேஷன் சர்க்கரை குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லு. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். இப்போது கவர்மெண்ட்டோட டேட்டா படி ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் மந்த்லி வந்து 32,000 மெட்ரிக் டன் சுகர் தராங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3,20,00,000 கிலோ. ஓகேவா? இப்போ இதுக்கு சப்சிடி எவ்வளோ தராங்க அப்படின்னா வருஷத்துக்கு 578 கோடி சப்சிடி தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 48 கோடி. இப்போ இதை வச்சு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ சப்சிடி கவர்மெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனில் வருது. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? சக்கரை ஒரு 40 ரூபா 45 ரூபா இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் போய் எவ்வளோக்கு வாங்குவோம் ரேஷன் கடையில் அப்படின்னா ஒரு 25 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஆவரேஜாக. இப்போ மீதி இருக்க காசை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க சப்சிடியாக தருவாங்கன்னு சொன்னேன்ல, இதை வச்சு மார்க்கெட் ப்ரைஸையும் இந்த ப்ரைஸையும் ஈக்குவல் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம கைக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி சக்கரை வருது. ஆமா, ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. என்ன போடுறாங்கடா? அரிசி, சக்கரை, பருப்பு இதெல்லாம் போடுறாங்க.